சிஞ்சனக்கண்ண சின்னக்கண்ண சிஞ்சனக்கண்ண ஆத்தாடி சிக்கன் பீஸு அட வாங்கிக்கோங்க லெக் பீஸு ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ தான் அட விலையும் கூட ரொம்ப குறைவு தான் சின்ன பொண்ணு கடையில தான் சிக்கன் பீஸு வந்து வாங்கு அது போங்கு அடக்கடவுளே நம்ம கடையை பத்தி நம்ம வாயிலே ரொம்ப கேவலமா பாடுறோமே. நல்ல வேலை அக்கும் பக்கம் யாருமே நம்ம பாட்டை பார்க்கல. இதோட பாட்டை நிறுத்திட வேண்டியதுதான். அப்பாடா நல்ல வேலை இந்த சிக்கன் விற்கிற வேலைக்கெல்லாம் நம்ம சிக்கன் கடை பக்கம்லாம் போவே முடியாது. அப்பாடா நல்ல வேலை இந்த செத்து போன காக்கெல்லாம் கிடைக்கலனா இன்னைக்கு நம்ம சிக்கன் பீஸ் கடையெல்லாம் போட்டிருக்கே முடியாது. செத்து போனெல்லாம் காக்கா காலை வெட்டி நல்லா சோடா மாவு போட்டு புசு புசு நல்லா கோழிக்கால் மாதிரி ஆக்கி வச்சாச்சு. எப்படியாவது இந்த காக்கா காலை வித்து பணமாக்கிடணும். சரி ஒரு கூனாதான் வர ஜனம் கூட ஓடியாந்து என்னன்னு கேட்பாங்க. வாங்கம்மா வாங்கக்கா வாங்க கோழி லெக் பீஸ் வந்து சாப்பிடுங்க. சூடாகிறதுக்குள்ள சுவ மாறிடும். ஓடியாங்க. என்னடி சின்ன பொண்ணு காலையிலேயே கடையை போட்டுட்டு போலியே ஒரே வாசனை கமன்னு வருது. ஐயோ என்ன சரோஜாக்காவா மூக்கிலேயே காக்கா வெடியை கண்டுபிடிச்சிருவாங்களே. எப்படியாவது சமாளிக்க வேண்டியதுதான். என்ன சின்ன பொண்ணு இங்க நான் பேசிட்டு கிடக்க நீ என்ன அங்க தனியா போட்டு பெணத்திட்டு கிடக்க? ஏக்கோ அதை விடுங்க. இங்க பாருங்க சூடானது சுவையானது நல்லா கிறிஸ்பியா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கோழி கால் வந்து சாப்பிடுங்க. லெக் பீஸ் காசு சூப்பரா இருக்கும். ரெடி சின்ன பொண்ணு பாக்குறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல வாசனையும் நல்லா சூப்பரா இருக்குது. ஆனா சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ? என்னக்கா இப்படி சொல்லிவிட்டீங்க? ஏன் பிசினஸ் மேலே சந்தேகப்பட்டுட்டீங்க? ஒரு பீஸ் எடுத்து உள்ள விட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன பொண்ணு யாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்படி சொல்ற சின்ன பொண்ணு அதுவும் சரிதான். ஆனா என்ன அவனா எனக்கா என்னன்னு சொல்லுங்க. சின்ன பொண்ணு நீ குடுக்குற லெக் பீஸ் வெறும் டேஸ்ட்டுக்கு மட்டும்தான். அதுக்கெல்லாம் நான் ஒரு பைசா கூட தர மாட்டேன். சம்மதம்னா சொல்லு. என்ன இவன் முதலுக்கே மோசம் பண்ணிடுவா போலியே. சரி தூண்டில போட்டுதான் மீனை பிடிக்க முடியும். சரி சரோஜாக்கா ஒரு பீஸ் தானே வாங்கி சாப்பிடுங்க. நல்லா இருந்தா மட்டும் காசு கொடுத்தா போதும். நல்லா இல்லைன்னா நீங்க ஒரு பைசா தர வேணாம். நல்ல வேலை பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. இதை வச்சே 2-3 பீஸ் ஓசல வாங்கி தின்ற வேண்டியதுதான். சரிடி சின்ன பொண்ணு ஒரு பீஸ கொடு. அப்போ இந்தாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. அடியே சின்ன பொண்ணு இன்னைக்கு உன் கடை மொட்டடி. என்னக்கா நான் சுட்ட லெக் பீஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சின்ன பொண்ணு ஐம் வெரி சாரிடி. இந்த லெக் பீஸ் சாப்பிட்ட உடனே எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரே சூடா இருந்துச்சா அதான் சுவை எதுவுமே நாக்குக்கு தெரியவே இல்லை. வச்சு கதடி இன்னொரு பீஸ் தான். நான் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நான் உனக்கு சொல்றேன். என்னடா இது ஏற்கனவே நம்ம ஒரு லெக் பீஸ் கொடுத்தோம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தா சொல்லவே இல்லை. நம்பி இன்னொரு லெக் பீஸ் கொடுக்கலாமா? சரி கொடுத்துதான் பாப்போம். எப்படியா இருந்தாலும் நம்ம இதுக்கெல்லாம் காசை வாங்கிட்டு தான் விடணும். என்னடி சின்ன பொண்ணு யோசிச்சுட்டு கிடக்க? சரி விடு அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரோஜாக்கா அவசரப்படாதீங்க இருங்க. இந்தாங்க இந்த பீஸையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஆஹா 2வது பீஸ் வந்துருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நாக்கெல்லாம் எச்ச ஊறுது. அவகிட்ட நம்ம நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்பதான் அவ ஒண்ணா கொடுத்துட்டு கிடப்பான். நாமளும் ஒண்ணா சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஏமாத்திட்டு வீட்டுக்கு ஓடிடுவோம். என்ன சரோஜாக்கா பிளேட்டை கையில வச்சுட்டு யோசிச்சுட்டு கிடைக்கீங்க? எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட சின்ன பொண்ணு பொறுமையா சாப்பிட. அப்பதானே டேஸ்ட் என்னன்னு தெரியும். என்ன சரோஜாக்கா எப்படி இருக்கு என்னோட லெக் பீஸ்? சாப்பிட்ட உடனே இன்னும் சாப்பிடலான்னு இருக்குமே. சின்ன பொண்ணு கோச்சு கதடி. என்னாச்சுக்கா என்ன பிரச்சனை? சின்ன பொண்ணு நீ கொடுத்தது ரொம்ப சூடா இருந்துச்சா? சாப்பிட்ட உடனே டேஸ்ட் எதுவுமே தெரியல. இந்த 2வது கொடுத்தது இதுவும் ரொம்ப ஆறி போயிருந்துச்சா? இதுவும் டேஸ்ட் தெரியல. என்னக்கா சொல்றீங்க? அதுக்கு இப்போ என்ன பண்றது? பொண்ணு நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ஒரு லெக் பீஸ் சூடாவும் இல்லாத ஆறி போய் இல்லாத நல்லா நடுத்தரமா வச்சு கொடு. அப்ப நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்றேன். என்ன சரோஜாக்கா ஏற்கனவே 2 லெக் பீஸ் சாப்பிட்டு இருக்கீங்க. இது 3வது லெக் பீஸா கேக்குறீங்க? நான் என்னடி சின்ன பொண்ணு பண்றது? நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்ததுன்னு சொல்ல முடியும். ஒன்னு சூடா இருக்குது ஒன்னு ஆறி போயிருக்குது. இதுல எப்படி டேஸ்ட் தெரியும்? சரிக்கா இதான் லாஸ்ட் லெக் பீஸ். இது சூடாவும் இல்லாம ரொம்ப ஆறிப்பும் இல்லாத நடுத்தரமா இருக்குது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. கொண்டாடி சின்ன பொண்ணு பார்க்கும்போதே நாக்கெல்லாம் எச்சு ஊறுது. கொண்டா ஆஹா இந்த லெக் பீஸை மட்டும் நம்ம நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டோம். 3 லெக் பீஸுக்கு காசு சேர்த்து வாங்கி போடுவா. நம்ம கையிலேயே ஒரு பைசா கிடையாது. நம்மளாலேயோ வாங்க முடியாது. எப்படியாவது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். என்ன சரோஜாக்கா என்ன யோசிக்கிறீங்க? நிமிர்ந்து பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. என்ன சரோஜாக்கா என்னாச்சு? சீக்கிரமா சொல்லுங்க. உங்க ரிசல்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு கிடக்கேன். என்னடி சின்ன பொண்ணு என்னத்த சொல்றது? நான் சாப்பிட்ட 3 லெக் பீஸும் நல்லாவே இல்ல. என்னக்கா சொல்றீங்க? நல்லா இல்லையா? 3 லெக் பீஸை வாங்கி முழுங்கிட்டு இப்ப நல்லா இல்லைன்னு சொல்றீங்க. என்னடி சின்ன பொண்ணு விட்டா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு போற. மரியாதையா வாங்கின லெக் பீஸுக்கு காசு கொடுத்துட்டு போங்க. மொத்தம் 3 லெக் பீஸ் 150 ரூபா ஆகுது. எடுத்து வச்சுட்டு இந்த இடத்த விட்டுட்டு காலி பண்ணுங்க. நான் 150 ரூபா கொடுத்துட்டு போனோம். நான் தான் சொன்னல நல்லா இருந்தா காசு கொடுப்பேன், நல்லா இல்லைன்னா காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தானே வாங்கினேன். அதுக்கு நீ சம்மந்தம் சொல்லி தானே நான் வாங்கினேன். ஏக்கா ஒரு லெக் பீஸை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நீங்க நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லி சொன்னேன். ஆனா நீங்க 3 லெக் பீஸை வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதை நீங்க 3 லெக் பீஸ்க்கும் காசை கொடுத்துட்டு தான் போகணும். இல்லைன்னா நான் சும்மாவே விட மாட்டேன் சொல்லிட்டேன். என்னடி இங்க சண்டை? சின்ன பொண்ணு என்ன சண்டை? 2 பேரும் ஓவரா சத்தம் போட்டு கிடைக்கீங்க. வாங்க புஷ்பாக்கா என்ன பிரச்சனைன்னு அதோ நிக்கிறாங்களே அவங்க கிட்டே கேளுங்க. கேட்டுட்டு நீங்களே ஒரு நல்ல பதிலா சொல்லிட்டு போங்க. என்னடி சரோஜா என்ன பிரச்சனை உங்க 2 பேருக்கும்? புஷ்பாக்கா நீங்களே கேளுங்க. இவ லெக் பீஸ் வித்துட்டு
வித்துட்டு கிடந்தா. சரி நான் வந்து பார்த்தேன், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு கேட்டேன். நல்லா இருந்தா நீயே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொன்னா. சரி குடிடின்னு சொல்லிட்டு நானும் ஒண்ணு வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கு முன்னாடியே ஒரு லெக் பீஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னா தான் காசு கொடுப்பேன், நல்லா இல்லைன்னா காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். சரின்னு நான் ஒண்ணு வாங்கி சாப்பிட்டு பார்த்தா நல்லாவே இல்லக்கா. அப்புறம் எப்படிக்கா நான் காசு கொடுக்க முடியும்? நீங்களே ஒரு பதில் சொல்லுங்க. என்னடி சின்ன பொண்ணு, நீ தானே சொல்லியிருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து காசு கொடுத்தா போதுன்னு. ஏக்கோ நான் சொன்னேன்தான், நான் ஒண்ணு மட்டும் தான் வாங்கி சாப்பிட சொன்னேன். ஆனா இவங்க என்னடா 3 வாங்கி சாப்பிட்டுட்டு காசே கொடுக்காம போறாங்கக்கா. இது என்னக்கா நியாயம்? என்னடி சரோஜா, நீ ஒன்றை மட்டும் தானே வாங்கி சாப்பிட்டு பார்த்து சொல்லியிருக்கணும், நீ எதுக்கு 3 வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன்? ஏக்கோ நான் வாங்கி சாப்பிடும்போது ஒண்ணுமே தெரியல. 2-3 ஐட்டம் சாப்பிட்டுட்டு 3வது ஐட்டம் சாப்பிடும்போது தான் தெரியுது அது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வாங்குறதே நிறுத்தி விட்டேன். பாத்தீங்களா புஷ்பாக்கா, இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒண்ணுக்கு மட்டும்தான் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு காசு கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். இப்போ 3 வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு காசு கொடுக்காம போறாங்க. என்ன இங்க பிரச்சனை? என்ன இங்க பிரச்சனை? ஆமா வந்துட்டியா? நீ ஒண்ணுதான் குறை இல்லாம இருந்துச்சு, இப்ப நீயும் வந்துட்ட. வாங்க வாங்க, உன்னை யார் யார் வரணுமோ வந்து கேளுங்க இந்த பஞ்சாயத்து. ஏண்டி வசந்தி, நம்ம சின்ன பொண்ணு சிக்கன் பீஸ் வித்துட்டு கிடக்கா. அதை நம்ம சரோஜா வந்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கா போல. 3 எடுத்து சாப்பிட்டு இருக்கா. அதுக்கு காசு கேட்டு இருந்தா சண்டை வாங்கிட்டு கிடக்கா சின்ன பொண்ணு. என்ன சிக்கன் பீஸா? ஏண்டி சின்ன பொண்ணு, சிக்கன் பீஸா வித்துட்டு கிடக்க? குடுடி சின்ன பொண்ணு, நாக்கெல்லாம் ஊறுது. 2 லெக் பீஸா பார்த்து எடுத்து கொடு. பார் வசந்தி, மரியாதையா ஓடிப்புடு. என் கோவத்தை கிளறாத. நீ வாங்கின 1000 ரூபாய் கடனே உன்ன தீரல, அதுக்குள்ள நீ லெக் பீஸ் வந்து கேக்குறியா? லெக் பீஸ் அடிப்பாவி, என்ன பிரச்சனை ஓடிட்டு கிடக்குதுன்னு கூட காது குடுத்து கேட்காம எங்க போய் நிக்கிறா பாரு. என்னடி சின்ன பொண்ணு, நம்மளுக்குள்ள கடங்கிடலாம் எதுக்குடி? குடுடி, நாக்கெல்லாம் ஊறுது. 2 பீஸ் எடுத்து உள்ள போடுவோம். ஏய் நாலு முடி, நீ மரியாதையா அந்த எடுத்து விட்டு போல. இங்க பாரு, கொதிக்கிற எண்ணெய் எடுத்து உன் தலையில ஊத்திடுவேன் சொல்லிட்டேன். நான் இப்ப என்ன கேட்டு போட்டேன்? இந்த சின்ன பொண்ணு ரொம்ப தான் ஓவரா பேசுறா. நெடி சின்ன பொண்ணு எல்லாருமே எரிஞ்சு கோவப்பட்டுட்டு கிடக்க. ஆசையா தானே வந்து கேட்டா வசந்தி. இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லி, இல்லன்னா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே. ஏக்கோ பாருங்கக்கா, இங்க ஒரு பிரச்சனை ஓடிட்டு கிடக்கு. இது என்ன ஏதுன்னு கேட்காம வந்து லெக் பீஸ் வாங்க வர. அவளுக்கு ஏற்கனவே 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு. அதுக்குள்ள ஏதாச்சும் ஓசியில கிடைக்குமான்னு வாங்க ஓடியாரா. சரியான தீனி பண்டாரம். என்ன சரோஜா, என்ன சொல்ற? காசு திருப்பி தரியா என்ன? ஆஹா, நம்ம காசு கீச கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அவ கொதிக்கிற எண்ணெய் எடுத்து நம்ம மேல ஊத்திட்டானா என்னவே வேணாம். அதுக்கப்புறம் நம்ம மண்டையில ஒரு முடி கூட இருக்காது. ஏற்கனவே இது கத்திரிப்பு கலர்ல டோப்பா முடி மாரி இருக்குது. பேசாத காசு என்னவோ கொடுத்து போடுவோம். சரி புஷ்பாக்கா, நான் காசு என்னவோ அவளுக்கு நான் கொடுத்து போடுறேன். அப்புறம் என்னடி சின்ன பொண்ணு, சரோஜா தான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாலே, இதுக்கப்புறமா அது மூஞ்ச சிரிச்ச மாதிரி வை. அப்பாடா, இப்பதான் எனக்கு உசுரே வந்துச்சு. என்னடி சின்ன பொண்ணு, போய் ஒரு 150 ரூபாய்க்குலாம் இது மாதிரி பண்ணலாமா என்ன? ஏக்கோ இப்படி பார்த்து தான் மொத்தமா எல்லாரும் சேர்ந்து என் தலையில மொட்டையை போட்டு போறாங்க. நானும் ஒரு கடையா போட்டு பாக்குறேன். எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு கடத்தை வச்சுட்டு போயிடுறாங்க. நான் எப்படிக்கா சமாளிக்கிறது சொல்லுங்க? நானே தண்டல் எடுத்து கடையை வைக்கிறேன். நான் திருப்பி தர வேணாமா? அதுக்குதான் இப்படி எல்லாம் போட்டாதான் நம்மளுக்கு சீக்கிரமா காசு வந்து சேரும். ஏண்டி வசதி, நீ ஏன் கோச்சின்னு கிடக்க? சும்மாதான் உங்ககிட்ட பேசினேன். வா நீ வந்து 2 லெக் பீஸ் சாப்பிட்டு போ. ஏ கூறுகட்ட வசந்தி, நீ போவாதடி. இப்ப உன்னை சாப்பிட்டு வா. அதுக்கப்புறம் காசு கொடுக்கலனா எண்ணெய் எடுத்து உன் தலையில ஊத்திடுவா பாத்துக்கோ. ஆமா சுரஜக்கா, நீங்க சொல்றது அப்படியே செய்வா இந்த சின்ன பொண்ணு. ஆமாண்டி, நீ வேணா பாரு. உன்னை கூப்பிடுற மாரி கூப்பிட்டு லெக் பீஸ கொடுத்து அதுக்கப்புறம் நீ காசு கொடுக்கலனா எண்ணெய் எடுத்து தலையில ஊத்தி அமிச்சிடுவா. இது உனக்கு தேவையா? பேசாதே, இங்கே நில்லு. இனிமே நான் காசு இல்லாத ஓசி கீசிக்கலாம் அந்த பக்கம் போகவே மாட்டேன். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்றீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மக்களே. நம்ம சின்ன பொண்ணு ட்வீன் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம லைக் போட்டு விட்டுருங்க. மக்களே, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் உங்க நேம் ஊரெல்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த தடவை நாங்க பேரெல்லாம் படிச்சு சொல்லி போடுறோம்.